Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் பார்சல் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே ரிவ்யூக்காக நான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கிற பார்சல்ஸ் தான். இதில் வந்து இன்றைக்கி ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும் நம்ம எடுத்து அன்பாக்ஸ் பண்ணலாம், ஓகேவா? இதெல்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த 3 பார்சலோட ரேட், அப்புறம் நான் எதில் வாங்கினேன், எல்லா டீட்டெயில்ஸும் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட ஆட் பண்ணுறேன். அந்த ரேட்டுக்கு அந்த திங்ஸ் உங்களுக்கு ஒருத்தன் தோணுச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பார்க்கலாம். இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா நம்ம 7 டேஸ்க்குள்ளே சரியாக இல்லைன்னா ரிட்டர்ன் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓப்பன் பண்ணி இதை மட்டும் பார்த்தேன். இது வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆல்ரெடி நான் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை பார்க்க நார்மல் ஒரு பென் மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் இது வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஒரு பென். ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில், அப்புறம் வந்து ஐபேடில், பேட்லலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேம் விளையாடுறதுக்கு, ஏதாவது வந்து டைப் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் ஏதாவது ட்ரா பண்ணுறதுக்கு, லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு, இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி வந்துட்டு எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும் இது. ஸோ நான் இதை வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் இந்த பெண்ணோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 182 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். உண்மையாக எனக்கு ஒருத்தா தோணுச்சு. நான் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு பார்த்து வச்சுட்டே இருந்தேன். என்னோட கார்ட்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக வாங்கிட்டேன். ஆக்சுவலி இது எதுக்கு நான் வாங்கணும்னு நினச்சேன்னா, என்னோட இந்த மாதிரி டேப்பில் நம்ம ஏதாவது ட்ரா பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்து கலரிங்லாம் பண்ணுறதுக்கும் ஆசையாக இருந்தது. அதனால வாங்கணும்னு நினச்சேன். அது இல்லாமல் நான் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸில், அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஹாய் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த பென் யூஸ் பண்ணி நம்ம டேப்பில் நான் உங்களோட நேம் கூட எழுதுகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கலரிங் ஆப் போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நான் கலர் கொடுத்துட்ருந்தேன். இது வந்து அதுலேயே வரைஞ்சிருக்கிற ஒரு இமேஜுக்கு வெறும் கலர் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். நம்மளே வரையணுன்னா கூட நம்ம வரையலாம். செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இது கையில் டச் பண்ணாலுமே டச் ஆகும் தான். அந்த ஆப்பில் வந்து கலரிங் கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி பென் வச்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக இருந்தது. ஸோ வந்து நீங்கள் இதே வந்து அப்படியே மொபைல்லையும் கலர் பண்ணலாம். இந்த பென் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ டேப்பில் கலர் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் இது ஃபுல்லாக கலர் பண்ணி முடிக்கிற அந்த சீன் மட்டும் வீடியோவில் வந்து நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். பட் இந்த பென்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு திங்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா. இது என்னென்னா ஒரு டிசைனிங் டேப் தான், கலர்ஃபுல்லான டேப். நம்ம இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி டேப் வாங்கலை. இந்த டேப்புமே பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு வாங்கினேன்னா, இந்த ஜேர்னல் ஆர்ட்லாம் நிறைய பேர் பண்ண சொல்லிகிட்டே இருக்கீங்களா, ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஜேர்னல் ஆர்ட் பண்ணி கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி DIY ஜேர்னல் கிட் பண்ண சொல்கிறீங்க, அதாவது ஜேர்னல் கிட்டை வீட்டிலேயே ரெடி பண்ணி காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, நிறைய வேலை இருக்குது. கண்டிப்பாக நான் அது சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். அதை நான் செஞ்சுட்டு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம நார்மலாக ஒரு ஜேர்னல் கிட் ஏதாவது பண்ணோன்னா யூஸ் பண்ணுறதுக்காகவும், அது இல்லாமல் கிராஃப்ட் ஏதாவது பண்ணுறோன்னா கூட யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டேப் வாங்கினேன். உண்மையாக நல்லா இருந்துச்சு இந்த டேப்பு. இதுவுமே இந்த டேப்போட ப்ரைஸுமே வந்து கம்மி தான். இந்த டேப் வந்து மொத்தமாக செட்டில் மொத்தம் எத்தனை பீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 20 டேப் கிட்ட வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 20 டேப்ஸ் கிட்ட. ப்ரைஸ் வந்து நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தேன்னா 191 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ஸ்க்ரீன்ஷாட் அப்புறம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இதோட லிங்க் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து 191 ருபீஸ்க்கு வந்து எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. இது பேப்பர் டேப் தான், இந்த மாஸ்கின் டேப்லாம் இருக்கும்ல, அந்த மாஸ்கின் டேப்பில் தான் வந்துட்டு இந்த பிரிண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு இந்த டேப் பார்க்குறதுக்கு. ஒரே சைஸில் இல்லாமல் பெரிய சைஸு, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு, அதை விட ரொம்ப குட்டி சைஸ்லலாம் கூட இருந்தது. நான் அந்த சைஸ்லலாம் டேப் வந்து இப்போ தான் பார்க்குறேன். அந்த சைஸில் இருக்க டேப்புமே நிறைய இடத்துக்கு தேவைப்படும், யூஸ் ஆகும். ஸோ நான் அந்த மாதிரி இருக்க டைம்லலாம் ஏதாவது அந்த பெரிய டேப்பையே கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த சைஸில் இருக்கிற இந்த குட்டி குட்டி டேப்பெல்லாம் கூட நம்ம அழகாக ஏதாவது ஒரு கிராஃப்ட் அந்த கார்னர்லலாம் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் பிளெயின் டேப்பே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேப் கிட்டே இருந்துச்சு, வெறும் பிளெயின் கலரில் மட்டும். அப்புறம் டிசைனிங் டேப்பும் நிறைய இருந்துச்சு. அந்த பெரிய பெரிய டேப்பில் இருக்கிற டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருக்கிறதுலே பெரிய சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற டிசைன் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா டிசைனுமே நல்லா இருந்தது, கலருமே நல்லா இருந்தது. ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு மாதிரி கலர் வந்து லைட் கலர்ஸ் தான் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் நிறைய கிராஃப்ட் பண்ணுவீங்க, டேப் யூஸ் பண்ணி பண்ணுற கிராஃப்ட் நிறைய பண்ணுவீங்கன்னா இந்த டேப் உங்களுக்கு வேணும், இந்த ப்ரைஸ்க்கு ஓகேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இதோட ஸ்க்ரீன்ஷாட் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ லிங்க்கும் என்னென்னா நான் கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த திங்ஸ் போகலாமா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, ஆனால் வந்தது ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன். இது நான் வந்து
கொஞ்சம் பெருசாக வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் எதிர்பார்த்த சைஸில் வரல. என்னென்னு பார்த்தீங்கன்னா மோல்டு தான். இது வந்து சிலிக்கான் சாக்லேட் மோல்டு. ஆக்சுவலி இது வந்து சாக்லேட்லாம் ரெடி பண்ணி அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இது நான் எதுக்காக வாங்கினேன்னா, இந்த ஒயிட் சிமெண்ட் அந்த பிஓபி கிட்லலாம் பண்ணுறாங்கல்ல, பண்ணி பெயிண்ட் பண்ணுறாங்கல்ல, அது பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான். ஆல்ரெடி நான் பண்ணேன். பட் வந்து அந்த மோல்டில் ஒழுங்காக வரல. ஸோ அதனால தனியாக நம்ம ஒரு மோல்டு வாங்கி செஞ்சு பார்க்கலான்றதுக்காக இந்த மோல்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தேன்னா ஒன்லி 76 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். பட் வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது பெருசாக இருந்தனால இன்னும் கொஞ்சம் பெருசாக வருமோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இதோட மொத்த சைஸே நான் இங்கே ஸ்கேல் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இதோட மொத்த சைஸே இருந்துச்சு. ஸோ நான் இதையுமே வச்சு கண்டிப்பாக அந்த பிஓபி கிட் யூஸ் பண்ணி நம்ம அது பண்ணலாம். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.